guys, welcome to TN Talk. இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மனிதர்களின் எலும்பு குகை. என்னது, மனிதர்களின் எலும்பு குகையா? மனுஷங்களோட எலும்பை எப்படி குகையில வைக்க முடியும்? ஆனா வச்சிருக்காங்களே, அவங்க யாரு, அவங்க ஏன் இப்படி வச்சாங்க, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப த்ரில்லான விஷயத்த தான் பார்க்க போறோம். அதெல்லாம் பார்க்க நீங்க ஆர்வமா இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனுஷங்களோட எலும்பு வச்சு ஏதாவது பண்ண முடியுமா, அதை வச்சு ஏதாவது நியூ திங்ஸ் உருவாக்க முடியுமா அப்படின்னு நம்மள்கிட்ட யாராவது கேட்டா முடியாதுன்னு தான் சொல்லுவோம். ஆனா பிரான்ஸ் நாட்டில் உள்ளவங்களோ எங்களால முடியும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அது செஞ்சும் காமிச்சிருக்காங்க. பிரான்ஸ் தலைநகரமான பாரிஸ்ல நிலத்துக்கடியில ஏராளமான சுண்ணாம்பு குகைகள் இருக்கு. அது எல்லாமே இயற்கையாக தான் உருவானது. அந்த சுண்ணாம்பு குகையோட மொத்த நீளம் 300 கிலோமீட்டர். அது எந்த யூஸும் இல்லாம சும்மா தான் இருந்துச்சு. 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரான்ஸ்ல பஞ்சமும் தொற்று நோயும் பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுல ஏராளமான மக்கள் இறந்து போயிட்டாங்க. இறந்த மனிதர்களை புதைக்க பாரிஸ் நகர்ல கல்லறைகள்ல இடமே இல்லை. இதனை கண்ட அன்றைய மன்னர் உடல்களை பூமிக்கடியில இருக்கும் சுண்ணாம்பு குகையில வச்சிருவோம் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா சுண்ணாம்பு குகை சும்மா தானே இருக்கு அப்படின்னு. அன்னையிலிருந்து இறந்தவர்களோட உடலை கல்லறைகளை புதைக்காம அதிலே புதைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பழக்கம் 300 வருடங்களுக்கு மேலாகவும் தொடர ஆரம்பிச்சிச்சு. 1814ஆம் ஆண்டு நகர்ல உள்ள எல்லா கல்லறைகள்லயும் இருந்த உடல்களையும் எலும்புகளையும் எடுத்து கொண்டு வந்து இந்த குகையில சேர்த்தாங்க. அந்த எலும்புகள், மண்டை ஓடுகள் அனைத்தையுமே ஒரு அட்டகாசமான கலைப்படைப்பை உருவாக்கி அந்த இடத்திற்கு கேட்டகோம்பஸ் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு பெயர் வச்சாங்க. மனுஷங்களோட எலும்புகள், மண்டை ஓடுகளை வச்சு என்ன கலைப்படைப்பு செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அதை வச்சு ஒரு சுவரை உருவாக்குனாங்க. பயமே இல்லாதவங்க மட்டும்தான் அந்த குகைக்குள்ள போய் அடுக்கி வச்ச அந்த எலும்பு கூடுகளை பார்ப்பாங்களாம். இப்படி அடுக்கி வச்ச எலும்பு கூடுகளை இன்னும் அழகா மாத்தலாமே அப்படின்னு யோசிச்சு 1995ல இந்த குகையை மூடுனாங்களாம். அப்படி மூடப்பட்ட குகை 10 வருடங்களா துறக்கவே இல்லையா. அந்த 10 வருடங்களும் அந்த குகைக்குள்ள எலும்பு கூடுகளையும் மண்டை ஓடுகளையும் வச்சு கட்டுமான பணிகள் நடந்து வந்துச்சான். 2005 ஜூன்ல 14ஆம் தேதி அந்த குகை மீண்டும் திறக்கப்பட்டுச்சு. நிலத்தின் அடியில 130 படிகள் இறங்கி போனா பூமியில 60 அடி ஆழத்துக்கு இந்த குகை இருக்கு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்கள் நீளம் கொண்ட இந்த குகையில 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மனிதர்களின் எலும்பு கூடுகளை கலைநயத்தோடு வடிவமைச்சிருக்காங்களாம். மனசுல துணிவோடு பயமே இல்லாதவங்களால மட்டும்தான் இந்த குகைக்குள்ள போய் பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ முடியுமா. அதனாலயே அங்க அதிகமான சுற்றுலா பயணிகள் வராங்களாம். காலையில 10 மணில இருந்து நைட்டு 8:30 மணி வரை பார்வையாளர்களுக்கு அனுமதி இருக்காங்க. நான்லாம் இந்த எலும்பு கூட பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க அதிகமான நுழைவு கட்டணம் கொடுத்து இரவுல இந்த குகைக்குள்ள எலும்பு கூடுக்கு நடுவுல படுத்து தூங்குவாங்களாம். 2 மாசத்துக்கு முன்னாடி ஆன்லைன் டிக்கெட் வாங்கினாலும் 2 மணி நேரம் உள்ள போறதுக்கு காத்திருக்கணுமா. அப்பனா பாத்துக்கோங்களேன் இந்த மனித எலும்பு குகையை பார்க்க எத்தனை பேர் வராங்கன்னு. 130 படிகள் இறங்கி 45 நிமிடம் நீடிக்கும் இந்த சுற்றுலா பயணம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தான் கொடுக்கும். நானும் இந்த எலும்பு கூடுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், அங்கே போய் இரவுல தூங்குன மாதிரி நானும் தூங்குவேன் அப்படின்னு சொல்றவங்க, பயமே இல்லாதவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி பயங்கரமான, விசித்திரமான, வித்தியாசமான விஷயங்களெல்லாம் கேட்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே வீடியோவை உங்க ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து பயப்படணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோல நீங்க கேட்காத இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட சந்திக்கிறேன்.